ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை இன்னசென்ட் ஹஸ்பண்டோட நெக்ஸ்ட்டு பாட்டை தான் எட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் அப்போல்லாம் நான் பேசுகிற வேர்டோட பெயின் தர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்களில் அப்போல்லாம் இப்போ என்ன ஜங்கு டேடு தானே பனிஷ் பண்ணார், நீ பண்ணதுக்கெலாம் அவன் டேடு பனிஷ் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு நம்ம ஜங்குக்கு அப்படி கோவமாட்டே பாட்டு மாதிரி பரான மாதிரி மறிச்சா என்ன. இப்போ டேடியை பார்த்து முறைச்ச மாதிரி தெரியுது, இப்போ டேடி மேலே கோவம் வந்துருச்சு அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட கேட்பாரா அந்த மாதிரி கேட்டான். என்ன நீ இந்த மாதிரி திட்டுட்டயாங்க நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். பின்ன என்னடா உன் பாட்டுக்கு உன் ஹேண்ட்ஸில் எந்த திங்ஸ் கிடைச்சாலும் உன் பாட்டுக்கு ப்ளே பண்ணுற, யாரை பற்றி திங்க் பண்ண மாட்டேங்கிற, அதனால தான் உன் டேடி உன்னை பனிஷ் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜங்குக்கோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்சிங்கில் இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சரி சரி நீ டென்ஷன் ஆகாத, அதான் டேடி உன்னை எதுவும் திட்டலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணபடி ஆமாம் எப்போண்டா உன் கோவம் உன்னை விட்டு போகும், உன் கோவத்தை நான் எப்படி குறைக்கலாம், உனக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா நீயே சொல்ல அப்படிங்கிற மாதிரி, உன்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட பேசினா என்னட்டையும் என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணணுங்கிறத நீ என்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் சீக்ரெட் சொல்ல மாட்டேன், முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு அப்படியே அங்கேருந்து நேராக ஹவுஸை விட்டு வெளியே போவாரா அந்த மாதிரி போனால் டே எங்கடா போகிற, என் கூட தானடா இருப்பேன் என்ன, அது எனக்கு குட்டியாக வேற ஒரு ஒர்க் வந்துடுச்சு, நீ உன்னோட ஒர்க்கை பாரு டேடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அங்கேருந்து ஹாப்பியாக வெளியே போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஏடு சீக்ரெட்டா எப்படிடா நான் உன்னை கண்ட்ரோல் பண்ண போகிறேன், எப்படி இவனோட வீக்னஸை நம்ம கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டென்ஷன்லேயே நம்மகிட்ட உள்ளே வந்து பிக்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ண எல்லாத்தையும் நான் ஜெனி எரிச்சிருப்பாள். அந்த மூமெண்ட்டுக்கு காண்டாகி ஜெனியை பிடிச்சி பயங்கரமாக நம்மகிட்ட திட்டிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி திட்டிகிட்டு இருந்தேன். ஜெனியோட பேரண்ட்ஸுமே எதுக்காகட்டையாங்க இந்த மாதிரி என்னோடய டாக்டருக்கு இவ்வளோ அவசரமாக மேரேஜ் பண்ணி வைக்கணுங்கிற மாதிரி பேசுகிறேங்கிற மாதிரி ஜெனியோட மாம் நம்ம டேட்டை வந்து பேசினா சுகா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு என்னோடய பிரதர் எது பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருப்பான், உங்களுக்கு உங்கள் டாக்டருக்கு இப்போ மேரேஜ் பண்ணி கொடுக்குறதுல விருப்பம் இல்லைன்னா ஜெனி அங்கே கூட ஹவுஸ்க்கு விட்டுப்பாங்க, ஜெனி இங்கேருந்து நிறைய ப்ராப்ளம் பண்ண மாதிரி தெரியுது, ஜெனி சின்னதாக ப்ராப்ளம் பண்ணால் ஜங்குக்கு அதை பெருசாக்குறான், அதனால நீங்கள் ஒன்று ஜெனிக்கு மேரேஜ் பண்ணுவீங்க இல்லைன்னா ஜெனியை ஹவுஸ்லேருந்து கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சுகா பேசுகிறத கேட்டேன். அதான் ஹயாங் சொல்லிட்டார்ல உங்களோட விருப்பம்டா ஆண்டி. அப்புறம் ஹயாங் நான் இன்னொரு ஒர்க்கு உங்களுக்கு சொன்னோம்ல, ஆமாம் நம்ம 2 பேரும் அந்த பிளேஸ்க்கு தான் போகிறோம், வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவுன்ட்ட இனிமேல் வேறு ஒரு பிளேஸ்க்கு போகிறாங்க இந்த மாதிரி போனால் இப்போ ஜெனியோட ரூம்க்குலனா ஜெனியோட மாமும் டேடும் நிற்கிறாங்க. இந்த டேயை மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த ஹவுஸுக்கு வந்துடலான்ங்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கையும் பண்ணேன். ஆனால் அந்த ஜங்குக்கு எல்லாத்தையும் பிளான் பண்ணி சொதப்பினது மட்டும் இல்லாமல் அந்த ஜங்குக்கு என்ன தான் டேயை பண்ணி வச்சானே தெரியல, எல்லாமே அவன் சொல்கிறது தான் இந்த டே பண்ணிகிட்ருக்கான், அவன் என்னென்ன சொல்கிறானோ அதை மட்டும் நான் கேட்டுட்ருக்கான். எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல மாம் டேடு, நானும் டேயும் ஜங்குக்கையும் பிரிக்க எக்கச்சக்க ஒர்க்கையுமே பண்ணேன். ஏன் ஆன்ட்டிக்கு ஃப்ராக்சர் ஆனாலும் பரவாயில்லன்னு ஸ்டெப்பில் வாட்டரை கொட்டி விட்டு கீழேயே தள்ளி விட்டேன். அப்படி இருந்தும் இந்த ஜங்குக் டேயை மொத்தமாக அவனுக்குன்னு எடுத்துக்கிட்டான். என்ன என்னடி சொல்கிற? ஆமாம், அவங்க எப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்கங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் ஒரு 1 டே 2 டேஸ்க்கு முன்னுக்கிட்டே இப்போ ஹேண்ட்ஸை கட் பண்ணிட்டு வந்து ஒரு ப்ராப்ளம் ஆச்சு. அன்றைக்கி நைட் அந்த பிளேஸில் அவங்க 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக இருந்த மூமெண்ட், ட்ரிங்க் பண்ண போர்டே இல்லை, என்ன பண்ணுறோம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமலேயே சவுண்டாகவே பேசிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே நானும் கேட்டேன், தேயோட மாமும் கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அப்போவே எனக்கு புரிஞ்சிடுச்சு 2 பேருமே ரொம்ப லைஃப்பில் ரொம்ப மூவ் ஆன் ஆகிட்டாங்க, பிரிக்க முடியாத அளவுக்கு தூரத்துக்கு போயிட்டாங்கங்கிறத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் என்னோடய தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஜங்குக்கு இங்கேருந்து பிரிச்சுட்டு டே கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டுருவேன். ஜங்குக்கு குட்டியாக சின்னதாக அவனை ஜொலாஸ் ஆக்கிட்டா மட்டும் போதும், அவன் கோவத்தில் கண்முன் தெரியாமல் பயங்கரமாக பிஹேவ் பண்ணுவான். இப்போ நான் தான் அந்த இதை திங்க் பண்ணி வச்சுருக்கேன். என்ன சொல்கிற? கிளப்பில் நடந்த மூமெண்ட்டை மட்டும் நான் என் கண்ணால் பார்த்தேன், ஜங்குக்கோட ஹோல் ஆங்கிரி மூமெண்ட்டையும் நான் அழகாக நோட் பண்ணேன். அதனாலேயே டே கிட்ட ப்ராப்ளம் பண்ணி
கிட்ட இருக்கிற க்ளோசிங் மூமெண்ட்டில் ஜங்குக் ஹைப் ஆகி அவனோட பொசசிவை அவனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடியும் வந்துட்டு வாங்கணும். ஜங்குக்கை கண்ட்ரோலே பண்ண முடியலையேங்கிற டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் டேயே ஜங்குக்கை திட்டணும். இப்படி மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜங்குக்கு பிறகு கோவத்தில் ஹவுஸை விட்டு வெளியே அவனே போயிடுவான். ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் பெருசாகும். அந்த குட்டி கேப்பை வச்சு நான் ஜங்குக்கை மூவ் ஆன் பண்ணிவிட்டு டேயோட லைஃப்குள்ளே திரும்பவும் என்ட்ரு ஆகிடணும் அப்படிங்கிற மாதிரி இவன் என்னமோ வில்லத்தனமாக நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கா. ஆனால் டே உன்னை மேரேஜ் பண்ணி கொடுக்குற மாதிரி ஹோல் ஒர்க்கே ரெடி பண்ணிகிட்ருக்கான். பிக்ஸையே எரிச்சிட்டேன். என்னோடய ஃபியான்ஸியை எதுவும் பண்ண தெரியாமல் இருக்க போகிறேன். ஃபியான்சின்னு சொல்லிவிட்டு அவன் எத்தனை பர்சன்ஸை கொண்டு முன்னாடி விட்டாலும் சரி, இந்த ஜெனி யாருங்கிறத அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணாலே போதும். மேரேஜே வேண்டான்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மூத்தாக பிரேக் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிற மாதிரி டே என்ன வேணாலும் பண்ணிட்டு போகிறானுங்கிற மாதிரி நக்கலாக என்ன மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தேன். சுகாவும் நம்ம டேயுமே ஒரு சுகாவோட ஒர்க்குக்காக தான் வந்திருப்பாங்க. சுகா ஏதோ ஒர்க்குக்காக நம்ம டே தான் கூப்பிட்டு வச்சுருந்துருப்பாரு. நாங்கள் பிரதர்ஸ் 2 பேருமே அவங்களோட ஒர்க் எல்லாத்தையும் என் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என் பண்ணிவிட்டு நம்ம டேட்டா நேராக ஹவுஸ்குள்ளேன்றானா இப்போ நம்ம ஜங்குக் ஹவுஸில் தான் இருக்கிறாரு. ஆனால் ஜங்குக்கோட ஐஸில் அவ்வளோ கோவம் இருக்குது. செம்மையாக ஐஸே ரெட் ஆகிற அளவுக்கு கோவத்துலேயே அப்படி ஒரு மாதிரி பால், அந்த பஞ்ச் பால் மாதிரி இருக்குது. அது ப்ரெஸ் பண்ணால் அது நல்லா அமுங்குது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பாலை ஹேண்ட்ஸில் வச்சு பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணபடியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணபடியே நம்ம ஜங்குக் உட்காந்துருக்கிற பொசிஷனை உள்ளே என்ட்ராகிறட்டே நோட் பண்ணுறாரு. இப்படி நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஹாப்பியாக வெளியே போனவர் திரும்ப ஹவுஸ்க்குள்ள வந்துருப்பார்ல. டேக்காக 2-3 திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு தான் வந்திருப்பாரு. நேராக நம்ம டேயோட ரூம்குள்ளே வர்ற அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜங்குக்கு டென்ஷன் ஆக்கணுங்கிறதுக்காக டேயோட பிக்கை ஹேண்ட்ஸில் வச்சபடி, அங்கிள் ஆண்டி டே கொடுத்த பிக்கில் எனக்கு இந்த பிக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நான் இந்த பர்சன்ட் தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், டே வந்ததோட இந்த பிக்கை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பிக்குக்கு கிஸ் பண்ணபடி கரெக்டாக டேயோட மாமோட ஹேண்ட்ஸில் கொடுத்தா டேயோட மாம் ஷாக் ஆகி டேயோட பிக் எப்படி அதில் வந்துருக்குங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணோம். அது எந்த பிக்குங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு வேகமாக அந்த பிக்கை வாங்கி பார்க்க சொல்ல டேயோட பிக்குக்கு கிஸ் பண்ணியிருக்க மூமெண்ட்டை பட்டுட்டு இன்னும் காண்டாகி அந்த திங்ஸ் எல்லாம் அங்கனே வச்சுட்டு ஜெனியோட ஹேண்ட்ஸை க்ரிப்பை பிடிச்சி அவன் ஃபைட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவார். உனக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இந்த மாதிரி என்னோடய டேடியோட பிக்கில் கிஸ் பண்ணுவடி, உன் டேடி லிப்பை வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெனிக்கிட்ட ஃபைட்டுக்கு போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு டே கொடுத்த அந்த ஃபோட்டோ பிக்ஸில் இது ஒன்று தாண்டா எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நீ இதை நோட் பண்ணல, அதுக்கு நான் என்ன பண்ணேன், டேக்கு ஒன்றை பிடிக்கல பழுக்கு, டேக்கு உன்னோட இந்த ரூடான கேரக்டர் பிடிக்காம தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு திங்க் பண்ணி அவனோட பிக்கை அதிலே வச்சுட்டு இருக்கான். டேயோட பிக்கை அவன் தாண்டா வச்சுருந்தான், பிக்கை நானும் அங்கேருந்து கொண்டு வந்தேன், டே தானே 10% பிக்கிங் கொண்டு வந்தான், நீ கூட அதில் கொஞ்சம் மெம்பர்ஸை பார்த்துட்டு யாரையுமே பிடிக்கலன்னு கூட சொன்னியே, அதுக்கு கீழே தான்டா, அதுக்கு கீழே தான் இந்த பிக் இருந்துச்சு, இந்த பிக்கை டே தான் வச்சான், முடிஞ்ச டேட்டை போய் ப்ராப்ளம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேக்குள்ளே ப்ராப்ளம் வர அளவுக்கு இந்த மாதிரி ஜெனி பேசிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் தட்டி விட்டுட்டு சும்மா என்கிட்ட கொண்டு உன்னோட கோவத்தை காட்டாத, டாடி டாடின்னு சொன்னால அவங்ககிட்ட காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக அங்கேருந்து ஜெனி எப்படியோ ஜங்குக்கு டென்ஷன் கேச்சினுங்கிற மாதிரி அவளோட ரூமுக்கு போனால் டேயோட மாம் தான், இவன் என்ன இந்த மாதிரி பேசிட்டு போகிறா, கண்டிப்பாக டே இந்த பிக்கெல்லாம் கொண்டு அதில் வச்சிருக்க சான்ஸ் இல்லையே, பிக் எப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்லேயே டேயோட மாம் நோட் பண்ணேன். அந்த மூமெண்ட்டில் செம்ம கோவத்துலேயே நான் அப்போவே டவுட் போட்டேன், அதே மாதிரி பிக் இருந்துருக்கு, பிக்கை எப்படி டே வைக்கலாம்ங்கிற மாதிரி அந்த டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஜெனி வர ரொம்ப மோசமாட்டிட்டு இருந்திருப்பாள்ல, அவனோட பிஹேவியர் பிடிக்கல, அவனோட கேரக்டர் பிடிக்கல, அதனால உன்னை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு திங்க் பண்ணிட்டான் அவளுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே நம்ம ஜங்குக்கு எந்த அளவுக்கு ஒரு பர்சண்ட்டை கோவப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்படுத்துகிற மாதிரி வேர்ட்ஸை வச்சே நம்ம ஜங்குக்கு கடுப்பிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட டென்ஷன்லேயும் டிப்ரெஷன்லேயும் டேயோட பிக்குக்கு கிஸ் பண்ண மூமெண்ட்லேயும் இந்த மாதிரி பாலை ப்ரெஸ் பண்ணபடியே இருக்கிற அந்த மூமெண்ட்டை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு வெளியே போக சொல்ல என் பேபி ரொம்ப ஹாப்பியாக போன மாதிரி இருந்துச்சு, ஐஸ் என்ன இந்த அளவுக்கு ரெட்டாக இருக்குது, ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமோ,
எதுக்காக அந்த பாலை அப்படி போட்டு ப்ரெஷ் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த அவங்க நிறைய திங்ஸ் கொண்டு வந்துருப்பாங்களா, அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே சுகாட்ட கொடுத்துட்டு நேராக நம்மகிட்டே ஜங்குக் கிட்ட தான் வராரு. ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஜங்குக்கு முன்னாடி அப்படியே நீல் டவுன் போட்டபடி சோஃபாவில் உட்காந்துருக்கு ஜங்குக் பக்கத்தில் நீல் டவுன் போட்டபடி ஜங்குக்கோட சீக்ஸ் அப்படியே கப்பனபடி, ஜங்குக்குமா உனக்கு ஏதோட ப்ராப்ளமாடா? எதுக்காக உன்னோட ஐஸ் இந்த மாதிரி ரெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்ட பேசுவாரா? எப்படி பேசுகிற மொமெண்ட்டுக்கு இவ்வளோ நேரம் கோவத்தில் எரிமலையாக பொங்கிக்கிட்டு இருந்த நம்ம ஜங்குக் எப்படிட்டே பேசின அடுத்த செகண்டு ஜங்குக்கோட ஐஸ்லேருந்து அப்படியே டீரி கீழே விழுமா அந்த மாதிரி விழுந்தா, என்ன ஆச்சு? என்னாச்சு? என்னாச்சு? ஏன் பேபி எதுக்கு இப்படி க்ரை பண்ணுற? ஹாப்பியாக தானே வெளியே போனேன், என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த டீரி எப்படி வெயிட் பண்ணேன். ஜங்குக்கு அப்படி எழுந்து டைட்டாக நம்மகிட்டே மூச்சு விட முடியாத அளவுக்கு ஹக் பண்ணுறாரு. ஐயோ நம்மளை ஹக் பண்ணியே கில் பண்ணிடுவான் போலுக்கே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு என்ன பண்ணுறேன், என்னால் ப்ரீத் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இந்த மாதிரி ஜங்குக்கு பாட்டு பேசினேன். டாடி ப்ளீஸ் டாடி என்னை திட்டாத டாடி, நான் ஏதாவது கோவத்தில் ஆங்கிரியில் நடந்தால் என்னை இக்னோர்லாம் பண்ணாத ப்ளீஸ், என்னை இக்னோர்லாம் பண்ணாத, என்னை இக்னோர் பண்ணலாம் மாட்டல, என்னை மூவ் ஆன்லாம் பண்ண மாட்டல, நான் கோவத்தில் ஏதாவது பண்ணியிருந்தா என்னை வேண்டான்னு ரிஜெக்ட் பண்ணுவியா? நீ ரிஜெக்ட் பண்ணினா நான்லாம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். ப்ளீஸ் டாடி, நான் கோவத்தில் ஏதாவது பண்ணிட்டா என்னை பனிஷ் பண்ணாலும் பண்ணிக்கோ, ரிஜெக்ட் பண்ண மாட்டல அப்படிங்கிற மாதிரி அழுவாரா. அந்த மாதிரி அழுறத பார்த்துட்டு நம்ம டேக்கி ஒன்றுமே புரியல. இந்த மூமெண்ட்டை ரூமில் நின்றபடியே நம்ம ஜெனி நோட் பண்ணுறா. என்னடா வந்தவொடனே ஃபைட்டாக பண்ணுவான்னு பார்த்தா கட்டி பிடிச்சி கதறி அழுதுகிட்டு இருக்கான். இவன் அழுறதெல்லாம் பார்த்தாட்டே நம்மக்கிட்டலாம் ப்ராப்ளத்துக்கு வருவான் அப்படிங்கிற மாதிரி ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், என்ன வளரிட்டு இருக்கேன், உன்னை இதுக்காக நான் விட்டு கொடுக்க போகிறேன், உன்னையே நான் மூவ் ஆன் பண்ண போகிறேன், ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன், மார்னிங் நல்லா தானே இருந்து அப்படிங்கிற மாதிரி டீரிலாம் வெயிட் பண்ணால், நீ உண்மையை சொல்லு, என் மேலே ஏதாவது கோவமாக இருக்கியா? நான் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் பண்ணட்டுமா, டப்பக்காரனை போடட்டுமா, நீல் டவுன் போடணுமா, என்ன பண்ணணும் சொல்லு, நான் வேணா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு அப்படி நீல் டவுன் போடுறாரு. அந்த மாதிரி போடுற மோமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே ஒர்க் பார்க்குற அந்த மேட்ஸு, அப்புறம் நம்ம டேயோட ஹவுஸ்குள்ளே இருக்க பாடி கார்ட்ஸு, ஷுகா, அப்புறம் டேயோட மாம்னுங்கிற மாதிரி ஜெனியோட பேரண்ட்ஸுங்க மாதிரி எல்லாருமே நம்ம ஜங்குக் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஷாக் ரியாக்ஷனில் நின்று டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி நம்ம ஜங்குக்கு அப்படியே ப்ராடாஸ்டலே தூக்குறாரு. என்ன மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க ஜங்குக்கு, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ஹாலில் இருக்க விடாமல் ஜங்குக்கு ப்ராடாஸ்டலே தூக்கினபடி கரெக்டாக ரூம்குள்ளே வராது. ரூம்குள்ளே வந்துட்டு ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் உட்கார வச்சுட்டு, என்ன ஆச்சு, ஏன் இப்படி வியாடாக நடந்துட்டுருக்க, எதுக்காக நான் ஒன்றை மூவ் ஆன் பண்ண போகிறேன், என் பேபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, என் பேபி மேலே நான் இவ்வளோ லவ் வச்சுருக்கேன் தெரியுமா, எதுக்காக என் பேபி இந்த மாதிரிலாம் அழுது, நீ இந்த மாதிரி அழுது நான் பார்த்ததே இல்லையே, ஏன் இப்படி வியாடாக நடந்துகிட்ருக்க, எதுக்காக அந்த மாதிரிலாம் அத்தனை பர்சன்ஸ்க்கு முன்னாடி பண்ணுற, ஜங்குக்கு நீ பண்ணுற மூமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கு ஹேட்டாக இருக்குது, பெயினாக கூட இருக்குது. பெயினாக இருக்குடா டாடி தெரியாமல் பண்ணிட்டேன், நீ என்ன செய்யணும்னு சொல்லி அதை மட்டுமே செய்வேன் அப்படிங்கிற மாரி இந்த மாதிரி பேசுகிறத பார்த்துட்டு ஜங்குக்கு எப்படி வியடாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறத பார்த்துட்டு கொஞ்சம் காண்டாகி ஜங்குக்கோட சீக்ஸை கிரிப்பாக பிடிச்சபடி, எதுக்கு இப்படி வளரிக்கிட்டே இருக்கிற, இப்போ நான் உன்னை என்ன செஞ்சேன், எதுக்கு இந்த மாதிரி பேசுகிற, எதுனால இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாரி இப்படி கேட்கவும் நம்ம ஜங்குக்கு எதையுமே சொல்லலை. அப்படியே பெட்டில் பட்டபடி பில்லவை ஹக் பண்ணபடி அப்படியே க்ரை பண்ண பொசிஷன்லேயே ஸ்லீப் பண்ண ஆரம்பிச்சிட்டு வரான். இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நம்ம ஜங்குக்கு இந்த அளவுக்கு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ஏன் அழுறான், எதுக்கு நம்மக்கிட்ட இப்படி வியடாக பேசுகிறானுங்கிறது எதையும் சொல்ல மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி ஜங்குக்கு பக்கத்துலேயே உட்காந்துருந்து ஜங்குக்கோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணபடி, டாடி கண்டிப்பாக உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகமாட்டேன் ஜங்குக், தேவையில்லாமல் இப்படிலாம் திங்க் பண்ணாத, ஏதாவது பேட் ட்ரீம் பார்ட்டியா அப்படிங்கிற மாரி இப்படிலாம் வேறு பேசிக்கிட்டு நம்ம ஜங்குக் ஃபுல்லாக அந்த க்ரை பண்ண மூமெண்ட்லேயே ஸ்லீப் பண்ணிடுவாரா. பக்கத்தில் வரட்டே ஹக் பண்ண பொசிஷன்லேயே உட்காந்துருக்க மூமெண்ட்டுக்கு அந்த கம்ஃபர்ட்ஃபுல்லாக நம்ம ஜங்குக் ஸ்லீப் ஆயிடுவார். ஜங்குக் இந்த மாதிரி ஸ்லீப் ஆனதே நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு நேராக கீழே வந்து டேயோட மாம் கிட்ட ஹவுஸில் என்ன ப்ராப்ளம் ஆச்சு, ஏன் அவன் இவ்வளோ வீடாக நடந்துட்டுருக்கானுங்கிற மாதிரி இப்படி கேட்டால் ஜெனி வந்து பிக்கை காட்டினதும் அதுலேருந்து ஜங்குக்கு செம்ம காண்டில் இருந்தான், ரொம்ப கோவத்தில் இருந்தான். நான் கூட அவன் கோவத்தில் இருக்கிறத பார்த்துட்டு நீ உள்ளே என்றானதோட
உன்கிட்ட ஃபைட்டை தான் பண்ணுவான்னு பார்த்தேன். ஆனால் இந்த மாதிரி க்ரை பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கலடா. ஆமாம் எதுக்குடா அந்த பிக்ஸோட ஓன் பிக்கையும் வச்சேங்கிற மாரி இப்படி டேயோட மாம் கேட்கவும் ஜெனியோட நேமை சொல்லி பயங்கரமாக நம்ம டே கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டணும். டேயோட மாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தானே அவனை ஸ்லீப் பண்ணிட்டு வச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன். இந்த கட்டுனா முதல்ல அவன் தான் ரூமை விட்டு வெளியே வருவான் அப்படிங்கிற மாரி சொன்னான். நம்ம டேயோட மாம் சொன்ன மாதிரியே டே கட்டின கட்டுக்கு ஃபர்ஸ்ட்டில் ரூமை விட்டு வெளியே வர்றது ஜங்குக்கு தான். எதுக்காக டாடி இந்த கட்டு கட்டுறீங்க அப்படிங்கிற மாரி இப்படி வெளியே வந்தான். அது ஒன்றும் இல்லை ஜங்குக், நீ போ. நான் மாம்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் கம்பெனி ஒர்க் பற்றி. நீ போய் ரெஸ்ட் எடு. ரெஸ்ட் எடுக்கணுமா அப்படிங்கிற மாரி கேட்கவும், ஆமாம் நீ போய் ஸ்லீப் பண்ணி இப்போ நான் வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும் ஜங்குக் திரும்பவும் ரூம்குள்ளே போய் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணால் ஜெனி அப்படியே வெளியே வந்து ஏன்டாண்டா கட்டுற அப்படிங்கிற மாரி கேட்கவும், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் ஏன் பிக்கை வச்சு ப்ராப்ளம் பண்ணுவேடி அப்படிங்கிற மாரி வேகமாக வந்து ஜெனிக்கு 2 ஸ்லாப்பும் விழுது. நான் உன்னை மேரேஜ் பண்ணி ஹவுஸை விட்டு வெளியே அனுப்பலான்னு பார்த்தா எனக்கும் ஏன் ஜங்குக்குள்ளேயும் ஃபைட்டை கொண்டு வர மாதிரி ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்கியா? இங்கே பாரு ஜெனி, நீ தேவையில்லாமல் ஜங்குக்கோட கோவத்தை ஹைப் ஆக்கிக்கிட்டு இருக்க. எல்லா டேஸும் ஒரே மாதிரி ஜங்குக்கு இருக்க மாட்டான். உனக்கு ஜங்குக்கோட கேரக்டரை இன்னும் சுத்தமாக தெரியல. ஜங்குக்கோட பிஹேவியரை பற்றி உனக்கு சுத்தமாக தெரியல. எப்போது மாதிரி ஜங்குக்கு நார்மலாக இருக்க மாட்டான். நீ பண்ணிகிட்ருக்க ஒர்க்குக்கு ஏதோ ஹவுஸில் இருக்க போய் தப்பிச்சிட்ட. அதர் பிளேஸ்லேருந்து இந்த ஒர்க்கை பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவன் வேற மாதிரி உன்கிட்ட நடந்துருப்பான். நான் உன்னை வாண்டாம் பண்ணுறேன். இதையும் புரிஞ்சிக்காத மாதிரி ட்ராமா பண்ணிக்கிட்டு அவனை கடுப்பேற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் இருந்தாலும் சரி, உன் பேரண்ட்ஸே பக்கத்தில் இருந்தாலும் சரி, அவன் ஹேண்ட்ஸ்லேருந்து உன்னை காப்பாற்ற யாராலையும் முடியாது. உனக்கு உன் உயிர் மேலே ஆசை இருந்துச்சுன்னா அவனை விட்டு தூரமாகவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட நேராக அவரோட ரூம்குள்ளே போனோம். ஜங்குக்கு இப்போ பெட்டில் உட்காந்துருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே வந்து ஜங்குக்கு அவரோட தரிசில் உட்கார வச்சுட்டு, ஜங்குக் நான் உனக்காக ஷாப்பிங் மாலில் ரிங் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ரிங்கா அப்படிங்கிற மாரி நம்ம ஜங்கு கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால், ஆமாம் இந்த ரிங் உன்னோட ஃபிங்கரில் நான் ஒரு டைம் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த ரிங்கை காங்கவே இல்லையே, அந்த ரிங் எங்கே அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. இப்போ தொலையாது அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அதே மாடலில் இன்னொரு ரிங் எடுத்து ஜங்குக்கோட ஃபிங்கரில் மாட்டி விடுவாரா அந்த மாதிரி மாட்டி விட்டான். ஜங்குக்கு ஹாப்பியாகி, இந்த ரிங்கு எனக்காக தான் ஷாப்பிங் பண்ண போனியாட்டே நீ அப்படிங்கிற மாரி கேட்கவும், உனக்காக தான் நான் ஷாப்பிங் பண்ண போனேன், உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு தான் நினச்சேன், நீ தான் ஹாப்பியில் வெளியே போயிட்ட அப்படிங்கிற மாரி சொல்லுவார். அந்த மாதிரி சொன்னோம். நம்ம ஜங்குக்கு அப்படியே டேயோட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி டேயோட நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி கிஸ் பண்ணா, ப்ளே பண்ணாடடா, டயர்டில் ஸ்லீப் தானே பண்ணா, அமைதியை ஸ்லீப் பண்ணுங்கிற மாரி சொல்லிட்டு, நம்மகிட்ட இந்த மாதிரி பேசினா அதெல்லாம் முடியாது, டாடி பக்கத்தில் பேபி வந்துருச்சுன்னா பேபியை போட்டு ப்ளே தான் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் நம்ம ஜங்குக்டேயோட நெக்கில் கிஸ் பண்ணி பைட் பண்ணி ஏக்கி மார்க் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அதெல்லாம் நம்மகிட்டே பெருசாகவே எடுத்துக்கல. அவன் பாட்டுக்கு என் நெக்கில் ப்ளே பண்ணு, நெக்கில் இருந்து இந்த டேயை மொத்தமாக உனக்கு என்னென்ன கொடுத்து விட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு ப்ளே பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு லேப்டாப் எடுத்து ஜங்குக்கோட தைசில், அதாவது டேயோட தைசில் தான் ஜங்குக்கு உட்காந்துருக்காரு. ஜங்குக்கோட தைசில் லேப்டாப்பை வச்ச போயிடி இன்றைக்கி கம்பெனிக்கு 2 பேரும் போகலல்ல, அங்கே கம்பெனியில் மற்ற ஒர்க்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்மகிட்ட இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் போரிங்காக அந்த லேப்டாப்பையே வச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு லேப்டாப்பே பார்த்து மறைச்சான். அதான் நீ ப்ளே பண்ணி விளையாடுறதுக்கு எனக்கு கூட்டிருக்கோம்ல, அப்படின்னு என்ன லேப்டாப்பை பார்க்குறேங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால், சரி கோவப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். திரும்பவும் டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடி இக்கி மார்க் பண்ணபடியே டேயோட ஷோல்டர்லேயே நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் ஆயிடுவார். செம போர் ஆகிடுச்சு போலுக்கு. இந்த மாதிரி போரிங்கில் நம்ம ஜங்குக்கு ஸ்லீப் ஆனதை நம்ம டே நோட் பண்ணிவிட்டு, உன்னை எப்படி தான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன்னே தெரியலடா, உன் வீக்னஸ் என்னடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு, இப்போது ஈவினிங் ஒரு 7 o'clock நைட்டு ஒரு 7 o'clock போல் கம்பெனி ஒர்க்குக்கு போன ஜிமினா உள்ள என்ட்ரு ஆகிடுவார். கார்டன் செல்லட்டே டென்ஷனாக இருக்க மூமெண்ட்டு ஜிமினா நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இன்றைக்கி ஹவுஸில் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நான் ஜங்குக்கோட பேரண்ட்ஸ்கிட்ட எப்படியாவது ஜங்குக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுவேங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் ஜங்குக்கோட வீக்னஸ் என்னங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் அவன் உன்னோட வீக்னஸை மட்டுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சிரிச்சா, சிரிக்காதடா,
அவனோட வீக்னஸ் என்னங்கிறத சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கணும். அதை சீக்கிரம் கண்டுபிடிச்சா தான் அவன் எல்லார் மேலேயும் ஒரு கோவமாக நடந்துக்கிறானே சைக்கோ மாதிரி அந்த பிஹேவியர் நான் என்னால் பிரேக் பண்ண முடியும். அவனோட வீக்னஸ் என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே மாற்றி மாற்றி நோட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம ஜங்குக்கோட வீக்னஸை நம்ம ஜெமினா கண்டுபிடிச்சிருவாரு. டேய் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஜங்குக்கோட ஒரே ஒரு வீக்னஸ் ஜங்குக்கோட ஒரே ஒரு வீக்னஸ் அதான்டா என்னது, அது என்னதுன்னு இன்னுமாடா தெரியல. டேயாங்கு அந்த வீக்னஸ் நீ தான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜெமினா அங்கேருந்து போனா, என்னடா சொல்கிற, ஜங்குக்கை வீக் ஆக்க முடியும்னா அது நீ மட்டும்தான். ஆஃப்டர்நூன் ஒரு ப்ராப்ளம் ஆகி ஜங்குக்கு உன்கிட்ட ஃபைட் பண்ணுறதை விட்டுட்டு ஏன் ட்ரை பண்ணா, ஏன்னா நீ தான் அவனோட மொத்த வீக்னஸும். அவனோட வீக்னஸ் முன்னாடி அவனால் ஃபைட் பண்ண முடியாது. இப்போவாவது புரிஞ்சுக்கோ எது அவனோட வீக்னஸ்ன்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜெமினா செலவும் டைமே இப்போ திங்க் பண்ணி பார்க்குறாரு. ஒவ்வொரு டைமும் நம்ம ஜங்கு கோவமாக சொல்ல, நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துருவேன், உன்னை விட்டு மூவ் ஆன் ஆக்கிடுவேன், உன்கிட்ட நான் பேச மாட்டேன், நான் என்னையே ஹேட் பண்ணுவேங்கிற மாதிரி டேயே பேசுறது, திட்டுறது, ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகிற மாதிரி நடந்துக்கிற மூமெண்ட்டுக்கு தான் ஜங்குக்கு வந்து அப்படி ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆகி, நான் இந்த மாதிரிலாம் இனி பண்ண மாட்டேங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. ஏன் ஜெனி பண்ண அந்த ப்ராப்ளத்துக்கு உள்ளே என்ட்ரானதோட நம்ம ஜங்குக்கு ஃபைட் பண்ணியிருக்கணும், ஏன் அடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணியிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சார், ட்ரை பண்ணி அழுதாரு. யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி திங்க் பண்ணார். இந்த மூமெண்ட் எல்லாத்தையுமே நம்ம திங்க் பண்ணிவிட்டு, ஜெமினா சொன்னது கரெக்டு தான், எனக்கு ஏன் அது புரியவே இல்லை, என் ஜங்குக்கோட மொட்டை வீக்னஸும் நான் தானா, இப்போ வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டோம்ல, இனி எப்படி கோவப்படுறேங்கிறத நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படியே நேராக ஹவுஸ்குள்ளே வரா இந்த மாதிரி என்ட்ரான்னா ஆல்லேடா நம்ம ஜங்குக்கு வந்து உட்காந்துருக்காரு. சுகாவும் இருக்காங்க, ஜெனியோட பேரண்ட்ஸு, டேயோட பேரண்ட்ஸுங்கிற மாதிரி எல்லாருமே அந்த பிளேஸில் இருந்தேன். செம்ம ஹாப்பிலி வேகமாக வந்து ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணால் ஜங்குக்கு அப்படியே ஸ்மைல் பண்ணபடி நோட் பண்ணுறாரு. என்னாச்சு டாடி, ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்குது. அது எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்போ கிடச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அப்படியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சிரிக்கிறாரா, அந்த மாதிரி சிரித்தோம். டேக்குக்கு இந்த மாதிரி கொஞ்சம் க்யூட்டாக கொஞ்சம் ஃப்ளிட்டியாக 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க அந்த மூமெண்ட்டை ஜெனிக்கு பார்க்க சொல்ல செம்ம காண்டாகுது. இப்போ ஜெனி தான் இந்த மாதிரி டேக்குக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்களோ அந்த மூமெண்ட்டில் காண்டாகி அங்கேருந்து எழுந்து வந்து கரெக்டாக டேக்கு பேக் சைடில் வந்து டேயை பேக்கப் பண்ணப்படி பிடிக்கவும் இந்த மூமெண்ட்டை பார்க்க சொல்ல மற்ற பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே ஜெனி ப்ராப்ளம் பண்ணுற மூமெண்ட்டை நோட் பண்ணால் டேயுமே ஜெனியோட ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி ஹக் பண்ணபடி பேக்கப் பண்ணபடி அந்த சோப் அவளை க்ரிப்பாக பிடிக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நிமிர்ந்து ஜெனியை நோட் பண்ணால் எங்கள் ஜங்குக்கு தான் கோவம் எங்கேயோ ஹைப்பில் போகுது. செம்ம காண்டில் அப்படியே ஜெனியை பார்த்து முறைச்சான். என்னடா லுக்கு, என்ன லுக்கு, டேயாங் இந்தா நீ நிறைய பிக்ஸ் கொட்டியே, எனக்கு அதில் நிறைய பிக்ஸை நான் டேமேஜ் பண்ணிட்டேன், நானும் மேரேஜ் பண்ணலான்னு திங்க் பண்ணிட்டேன், அதனால என்ன பண்ணுறேன்னா மேரேஜுக்கான ஃபியான்சிக்கு நிறைய பிக்ஸ் ரெடி பண்ணல, அதுமாரி பிக்ஸையும் ரெடி பண்ணு. ஆனால் பட் நீ 100 பிக்ஸ் கொண்டு வந்தாலும் அந்த 100 பிக்ஸையும் நான் டேமேஜ் தான் பண்ணுவேன். அந்த 100 பிக்ஸோட ஃபஸ்ட்டு பிக்காக உன் பிக்கை வச்சுக்கோ, நான் ஒன்றை தான் மேரேஜ் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஜங்குக்கும் இங்கே இருக்கட்டும், நானும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி, உன்னை நான் செகண்டாக மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசுகிறது கேட்டு ஜங்குக்கோட கோவம் எங்கேயோ ஹைப்பாகி டக்குன்னு எழுந்து பாரா அந்த மாதிரி எழுந்துக்கிட்டேன். ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை க்ரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி ஜங்குக்கை எழுத்து அப்படியே நம்ம டைட் ஐஸில் வச்சபடி, என்ன ஜெனி, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிற, செகண்ட் மேரேஜா, ஃபஸ்ட்டு பேபியே இந்த மாதிரி செம ஸ்ட்ராங்கான பர்சன்டாக என் பக்கத்துலேயே வச்சுருக்கேன், க்யூட்டாக ஹாட்டாக, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் தேடுனா கூட எனக்கு கிடைக்காது தெரியுமா, இப்படி ஒரு ஒய்ஃபை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு செகண்ட் மேரேஜை பற்றிலாம் நான் ஏன் திங்க் பண்ண போகிறேன், என் பேபியே எனக்கு போதும், உனக்கான ஃபியான்சியை நான் சூஸ் பண்ணிட்டேன், இன்னும் 3 days கழிச்சு உன்னை பார்க்கறதுக்கு நம்ம ஹவுஸ்க்கு வருவாங்க, இந்த மாதிரி ஹக் பண்ணி ஃப்ளிட்டியாக பேசுகிறது, மேரேஜை பற்றி பேசுகிறது, சரி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் உன் ஃபியான்சிக்கிட்ட வச்சுக்கோண்ணே அப்படிங்கிற மாதிரி அந்த ஹக்கை பிரேக் பண்ணி விட்டுட்டு ஜங்குக்கை டைஸில் வச்சபடி க்ரிப்பாக பிடிச்சிட்டு
ஏன் கோவப்படுற? ஆ டாடிக்கு தான் என்கிட்ட பேபி இருக்குங்கிறது என் பேபிக்கு தெரியாதா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஆனால் டயாங் அப்படிங்கிற மாரி இன்னும் கோவமாக ஜெனியை நோட் பண்ணேன். ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி ஜங்குக்கோட சீக்ஸில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டேன். டென்ஷன் ஆகாத பேபி, ஏன் எப்போ பார்த்தாலும் டென்ஷன் ஆகுற? நீ டென்ஷன் ஆகிறத பார்க்க சொல்ல எனக்கு கோவம் வருது. எப்போதும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் நம்ம ஜங்குக்கிட்ட ஃப்ளிட்டியாக பேச ஆரம்பிச்சிடுவாரா இந்த மாதிரி பேச ஆரம்பித்தோம். கோவமாக இருந்த ஜங்குக் மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டு டேக்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுவாரா. இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறத ஜெனி நோட் பண்ணிவிட்டு, நான் போடுற பிளானை நீ கெடுக்கிறியாடா? கண்டிப்பாக பாரு, 3 days எனக்கு டைம் கொடுக்குறியா? அந்த 3 daysக்குள்ளே நான் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி செம கண்ணில் இந்த மாதிரி திங்க் பண்ணேன். இப்போது எல்லாருமே டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் ஜங்குக்கு நாட்டையோட ரூம் டோர்கிட்டேயே நிற்கிறாரு.